ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைக்காலஜி டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ட்ராமானா சிம்பிளா சொன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், ஒரு எமோஷனல் பெயின் நம்ம மைண்டையும் நம்ம பாடியிலையும் டீப்பான இம்பேக்ட் கிரியேட் பண்றது தான் ட்ராமான்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே சீரியஸான டாபிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ட்ராமானா என்ன, அது நம்ம பிரெயினையும் நம்ம பாடியையும் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஸோ இதுல இருந்து எப்படி நமக்கு ஹீல் ஆக முடியும், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் என் வரக்காட்டியும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ராமானா என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் அதிகமாக எமோஷ்னல் பெயின் நம்ம லைஃப்பில் நடக்கிறப்ப தான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசில் நடந்த அப்யூஸ், இல்லைன்னா நெக்லெக்ட், அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட், டிசாஸ்டர், அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்சவரோட இழப்பு, இல்லைன்னா செப்பரேஷன், மென்டல் ஹராஸ்மெண்ட், புல்லிங், இது மாதிரி விஷயங்களால தான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம மைண்ட் பார்த்திங்கன்னா டென்ஸாக இருக்கும். அண்ட் நம்ம மைண்ட் ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் மோடில் போகும்னு சொல்லலாம். ஸோ ஃபைட்டில் என்ன நடக்குன்னா, ஒன்று நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுவோன்னு முடிவெடுக்கும். இதான் ஃப்ளைட் மோட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸான சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃப்ரீஸ் மோட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருப்போம், மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது தான் அந்த 3 மோடுன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்பைக் ஆகும். அட்ரெனலின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்டை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அண்ட் கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அண்ட் எங்ஸைட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் சில கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை தூங்க விடாமல் நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ட்ராமால ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டும் சரி உங்களோட பாடியும் சரி பெர்மனெண்ட்டாக எஃபெக்ட் பண்ணும்னு சொல்லப்படுது. உங்களோட மெமரி கம்மியாகும், கன்சன்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வரும், ஃபியர் அண்ட் எங்ஸைட்டி டெய்லியுமே கூடிக்கிட்டே போகும், ஃபிசிக்கல் பெயின் அதிகமாக இருக்கும், உங்களோட முதுகில் ஷோல்டர்ஸ்லாம் டைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், வலி இது எல்லாமே வரும். ஸோ ட்ராமானா ஒரு ஆர்டினரியான ஸ்ட்ரெஸ் கிடையாது, அது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீரியஸான மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ராமா நம்ம பிரெயினில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எமிக்டலா ஓவர் ஆக்டிவ் ஆகும் ட்ராமா வந்தா. ஸோ இந்த எமிக்டலான்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் டேஞ்சரை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ட்ராமாவில் இந்த எமிக்டலா ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிறதால சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம மனசுக்குள்ள பயம் உருவாகும். அதுக்கப்புறமா ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடியது ஷ்ரிங்க் ஆக தொடங்கும். ஸோ மெமரி அண்ட் லேர்னிங்க்கு ரெஸ்பான்சிபிளான பார்ட் தான் இதுன்னு சொல்லப்படுது. ஸோ ட்ராமாவில் இது ஷ்ரிங்க் ஆகிறதால மெமரி எல்லாம் வீக் ஆகும், நம்மளோட கன்சன்ட்ரேஷனும் கம்மியாகும். ப்ரெஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டிசிஷன் மேக்கிங், ரீசனிங், செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பார்ட் தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ ட்ராமாவால் அந்த பர்சனுக்கு டிசிஷனை ஈஸியாக எடுக்க முடியாமல் போகும் அண்ட் இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் உங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நார்மலாக ரியாக்ட் பண்ணாமல் ஃபியர், எங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ட்ராமா நம்ம பிரெயினை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாடியையுமே சஃபர் பண்ண வைக்கும். நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும், கார்டிசால், அட்ரினலைன் இதெல்லாம் ஸ்பைக் ஆகும். இதனால தூக்கமின்மை, மயக்கம், இரிட்டேஷன் இதெல்லாம் வரலாம். அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான ரிஸ்க் எல்லாம் அதிகமாகும். அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் இஷ்யூஸும் கூடும் அண்ட் இம்யூன் சிஸ்டமும் வீக் ஆகும். கன்ஸ்டன்டாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஈஸியாக வந்துடும். மசில் டென்ஷன், பெயின் இதெல்லாம் வரும். நெக், ஷோல்டர்ஸ், பெக் இது எல்லாமே டைட் ஆகும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் வரும். ஸோ இந்த ட்ராமா வந்துச்சுன்னா அந்த பர்சனோட லைஃப்பை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாற்றும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ராமா மென்டல் ஹெல்த்துக்குமே ஒரு இம்பேக்டை கொடுக்கும். எங்ஸைட்டி அண்ட் பேனிக் அட்டாக்ஸ், டிப்ரெஷன், ஹோப்லெஸ்னஸ், எமோஷ்னல் நம்னஸ் இதெல்லாம் வரலாம். சின்ன சின்ன சவுண்டுக்கும் சிச்சுவேஷனுக்கும் கூடவே பயம் அதிகமாக ஏற்படும். கில்ட், ஷேம், செல்ஃப் பிளேம் இதெல்லாம் அவங்கக்கிட்ட அதிகமாக பார்க்க முடியுமா இருக்கும். அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ இந்த ட்ராமாலேருந்து வெளியே வரவே முடியாதுன்னு கேட்டால் முடியும், அதுக்கான ரிகவர் ஹோப்புமே இருக்குது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா தெரபிஸ்ட் கிட்ட போகலாம், சைக்காலஜிஸ்ட், ட்ராமா ஃபோக்கஸ்டான கவுன்சிலிங் இதெல்லாம் பண்ணலாம்.
அப்படியும் இல்லைன்னா மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறதால நம்ம ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலே இந்த ட்ரோமாவை ஈஸியாக குறைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட், சேஃப் பீப்புள் இவங்க கிட்ட இருந்தாலே இந்த ட்ரோமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ரொம்பவே முக்கியம். டெய்லியுமே எக்ஸசைஸ், டயட், ஒழுங்கான ஸ்லீப்பிங் ஷெடியூல் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்மளை நாமளே எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்கணும். ஜேர்னலிங், டாக்கிங், ஆர்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்கணும். ஸோ கைஸ், இந்த ட்ரோமான்னு சொல்லக்கூடியது வீக்னஸ் இல்லை, அது நம்ம பிரெயினும் பாடியும் ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு காட்டக்கூடிய ஒரு சிம்டமாக தான் இருக்குது. ஸோ சரியான கைடன்ஸும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையும் இருந்தால் இதுல இருந்து ஹீல் ஆக முடியும்னு சொல்லப்படுது. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததெல்லாம் ட்ரோமா எப்படி நம்ம பிரெயின் அண்ட் பாடியை எஃபெக்ட் பண்ணுது அண்ட் அதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வச்சுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.